السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கர்ப்ப அறையில் இருக்கும் குழந்தைக்கும் கற்பாறையிலே இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தொழுகையின் அந்தஸ்து இஸ்லாத்திலும் நம்மிடத்திலும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை இந்த ஜும்மாவினுடைய உரையின் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இஸ்லாத்துல தொழுகைக்கு இருக்கிறத போல அந்தஸ்து வேறு எந்த அமலுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். அல்லாஹ் தொழுகைய கடமையாக்குன விதத்திலேயே அதனுடைய அந்தஸ்தை நமக்கு தெளிவுபடுத்தான். இஸ்லாத்துல எத்தனையோ கடமைகள் இருக்கு. நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்குது. இப்படி அல்லாஹ் கடமையாக்கின எல்லா அமல்களுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வஹி அறிவிச்சு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த கடமைய சொல்றதோட அதனுடைய செயல்முறைகளை செஞ்சு காட்டுவாங்க. இது எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் கடமையாக்குன விதம். ஆனா தொழுகைய மட்டும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வானுலகத்துக்கு அழைச்சு, அதுவும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சித்ரத்துல் முன்தஹாவோட, இது வரைக்கும் தான் எனக்கு அனுமதி, இதுக்கு மேல எனக்கு அனுமதி இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதற்கு மேல அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவோடு நேரடியாக உரையாடி கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத் இருக்குன்னா தொழுகை மட்டும்தான். அதுவும் அல்லாஹ் கடமையாக்கின விதத்தை பார்த்தா அல்லாஹ் எந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கிறது தெரியும். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வானுலகத்துக்கு அழைச்சு அல்லாஹ் கடமையாக்குனது 50 வக்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல, அத வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஒரு நேர தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா 50 வக்து தொழுகணும்னா நமக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தேவைப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் திருப்பி அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. உன்னுடைய உம்மத்து தொழுகாது, நீங்க போய் குறைச்சு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பு தெரிவிக்காம அந்த 50 நேர வக்து கடமையை வாங்கிட்டு தான் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிதான் போறாங்க.
அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி வர்றாங்க, மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. இப்படி அனுப்பி அனுப்பி கடைசியில 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறான். அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கம்மி பண்ணிட்டு வர சொல்றாங்க. வேண்டாம், இன்னும் கம்மி பண்ணிட்டு வாங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு மேல போய் அல்லாஹ்ட்ட கம்மி பண்ணி கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்னுடைய உம்மத்துக்கு இதை வலியுறுத்துவேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்ப அல்லாஹ் தொழுகைய கடமையாக்குன விதமே எந்த அளவிற்கு தொழுகை இஸ்லாத்துல அந்தஸ்து உள்ளதுங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துது. வானுலகத்துக்கு வரவழைத்து நேரடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உரையாடி 50 வக்த கடமையாக்குறானா அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தொழுகைக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கறாங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இபாதத்து தான் தொழுகைங்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டினாங்க, தொழுகை இஸ்லாத்தினுடைய அடித்தளம், அதனுடைய உச்சம் ஷஹாதத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய பாதையில தன்னுடைய உயிரை கொடுத்து ஷஹீதாகிறது இஸ்லாத்தினுடைய உச்சம். அதனுடைய அடித்தளம் எதுன்னா தொழுகைன்னு சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட தொழுகை இல்லை அப்படின்னா அவரு வேற என்ன அமல அதற்கு மேல கட்டுனாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்காது, சரிஞ்சு விழுந்துரும். அடித்தளமே தொழுகைதான். தொழுகை இல்லையா அதற்கு மேல கெட்டக்கூடிய எந்த கட்டடங்களும், அதற்கு மேல கட்டி எழுப்பக்கூடிய எந்த இபாதத்துகளும், அது சதக்காவா இருக்கட்டும், குர்ஆனோடு உள்ள தொடர்பா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அடித்தளம் நல்லா இருக்கணும். அடித்தளம் இல்லையா அதற்கு மேல கட்டக்கூடிய எதுவுமே நிலையா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல சரிஞ்சு விழுந்துடும். இப்ப இபாதத்துகள்ல உறுதித்தன்மை வேணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது அதனுடைய அடித்தளத்தை நீங்க உறுதிப்படுத்துங்க. தொழுகையை நீங்க உறுதிப்படுத்துங்க, தொழுகையை முறைப்படுத்துங்க. தொழுகையை நீங்க எந்த அளவுக்கு வலுவா அமைச்சுக்கிறீங்களோ அதற்கு மேல கட்டி எழுப்பக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கும் அந்த வலிமை தாங்கி நிற்கும்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை இப்படி சுட்டி காட்டினாங்க, ஒருத்தர்கிட்ட தொழுகை இல்லையா அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருத்தரை இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்துறதே தொழுகைதான்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருத்தர்கிட்ட தொழுகையில குறைபாடு இருக்கு, இல்ல தொழுகை அவர்கிட்ட முறையா இல்லைன்னா அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னாங்க. தொழுகைக்கு அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கொடுத்த முக்கியத்துவத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சுட்டி காட்டினாங்க, ஒரு ஃபத்வாவே கொடுத்தாங்க. தொழலையா, ஒருத்தருடைய முறையான தொழுகை இல்லையா, அவர் இறந்துட்டாருன்னா அவரை கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்ணாதீங்க. முஸ்லிம்கள் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணக்கூடிய மையவாடியில அந்த தொழாதவர் அடக்கம் பண்ணாதீங்க, அவரை எங்கேயாவது கொண்டு போய் போடுங்க. தொழாதவருக்கு முஸ்லிம்களை அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல அடக்கம் செய்யக்கூடிய தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுடைய பெண்களை தொழாதவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. திருமணம் முடித்து கொடுக்கிறதனுடைய முதல் தகுதியா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய நேரத்துல தொழுகை இருக்கான்னு பாருங்க. தொழுகை இல்லையா உங்களுடைய முஸ்லிமான பெண்ணை அவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. திருமணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு முஸ்லிமான பெண் காபிருக்கு அனுமதிக்கப்படல. இப்ப தொழுகை இல்லைன்னா அவருக்கு உங்களுடைய பெண்ணையே திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம்கள் தொழுகையினுடைய அந்தஸ்தை பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த அமலுக்கும் சொல்லாத கடுமையான வார்த்தை பிரயோகத்தை தொழுகைக்கு சுட்டி காட்டினாங்க. வேற எந்த அமலுக்குமே இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. மன் தரக ஸலாத முத்தஅம்மினன் ஃபகத் கஃபர், யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த அமலுக்குமே இப்படி ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒருத்தன் நோன்பு வைக்கலையா அவன் காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லல. ஒருத்தன் ஹஜ் செய்யலையா அவன் காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லல. ஒருத்தன் ஜகாத்து கொடுக்கலையா அவன் காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லல. ஒருத்தன் குர்ஆனோட தொடர்பு இல்லாம இருக்கானா அவன் காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லல. ஆனா தொழுகைய ஒருத்தன் விட்டுட்டானா அவன் காஃபிராகி விட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சஹாபாக்கள் இப்படி சொல்றாங்க, நாங்க முனாஃபிக்கை எப்படி தெரியுமா அடையாளம் கண்டுக்குவோம்? ஒரு முனாஃபிக்க நாங்க எப்படி தெரியுமா அடையாளம் கண்டுக்குவோம்? ஃபஜ்ரினுடைய ஜமாத்திலையும் இஷாவினுடைய ஜமாத்திலையும் நாங்க கவனிப்போம். யாரு தொடர்ந்து இந்த 2 வக்துக்கும் வரலையோ அவங்க முனாஃபிக்குன்னு நாங்க முடிவு பண்ணிக்குவோம். சஹாபாக்கள் அப்படியே சொல்றாங்க. நாங்க 2 வக்து தொழுகைய கவனிப்போம். அந்த 2 வக்துல யாரு ஜமாத்துக்கு தொடர்ந்து வரலையோ அவங்கள நாங்க முனாஃபிக்குன்னு சொல்லி என்ன செய்வோம், முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, முனாஃபிக்குக்கு தான் 2 வக்து கடுமையா இருக்கும். 2 நேர தொழுகை முனாஃபிக்குகளுக்கு மட்டும்தான் கடுமையா இருக்கும். ஃபஜ்ரும் இஷாவும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸுகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இது காஃபிரை விடவும் மோசமான நிலை. முனாஃபிக்குங்கிறது இஸ்லாத்தை பொறுத்தளவு காஃபிரை விடவும் மோசமான நிலை ஒண்ணு இருக்குன்னா அது முனாஃபிக்தனம் தான். ஏன்னா அல்லாஹ் தண்டனையவே அப்படித்தான் கொடுக்குறான். நரக நெருப்பினுடைய அடித்தளம் யாருக்குன்னு சொல்லும் பொழுது முனாஃபிக்குகளுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். காஃபிர் எல்லாம் அவனுக்கு மேலதான், கொடுமைக்காரர்கள் எல்லாம் நரகத்துல அவனுக்கு மேலதான், விபச்சாரம் செஞ்சவன் எல்லாம் நரகத்துல அவனுக்கு மேலதான். நரகத்தினுடைய அடித்தளம் யாருக்குன்னா முனாஃபிக்குன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த முனாஃபிக்குங்கிற வார்த்தை பிரயோகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில அலட்சியமா இருக்கிறவங்களுக்கு சுட்டி காட்டினாங்க. அந்த அளவுக்கு தொழுகையை குறித்த எச்சரிக்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுறத பார்க்க அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கறாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சுட்டி காட்டினாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், தொழாதவனுடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? மஈசத்தன் லங்கா, அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். அவனுடைய இந்த உலக வாழ்க்கைங்கிறது நெருக்கடிக்குள்ளானதா தான் இருக்கும். தொழாதவனுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், அவனுக்கு எல்லா அருள் வளங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், முஃபஸ்ஸிரீன்கள் சுட்டி காட்டுறது அவனுடைய உலக வாழ்க்கைங்கிறது நெருக்கடிக்குள்ளானதுதான் இருக்கும். நெருக்கடினா என்ன? ஒரு அருள் வளத்தால, அல்லாஹ்வினுடைய அருள் கொடையால என்ன நன்மை அவனுக்கு கிடைக்கணுமோ, என்ன இன்பங்கள் அவனுக்கு கிடைக்கணுமோ அந்த இன்பம் அவனுக்கு கிடைக்காது. அருள் எல்லாம் அவனுக்கு இருக்கும், அவனுக்கு வசதி இருக்கும், வாகனங்கள் இருக்கும், சொந்த பந்தங்கள் இருக்கும், இப்படி எல்லாம் அவனுக்கு இருக்கும். ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பயனும் இன்பமும் அவனுக்கு இருக்காதுங்கிறாங்க. அதுதான் மஈசத்தன் வன்கானு அல்லாஹ் சொல்றானே அதனுடைய விளக்கம்ங்கிறாங்க.
அவனுக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனா அதன் நிம்மதி இருக்காது அவனுக்கு. அதை விட கடன் அதிகமா இருக்கும். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? லட்சக்கணக்கா சம்பாதிச்சாலும் அந்த பணத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமான நிம்மதி இருக்காது. சொந்த பந்தங்கள் இருக்கும், பிள்ளை செல்வங்கள் இருக்கும், ஆனா அதன் மூலமா அவனுக்கு மகிழ்ச்சி இருக்குமானா இருக்காது. வீட்டுல ஒரே பிரச்சனையா தான் இருக்கும், ஒரே பஞ்சாயத்தா தான் கிடக்கும். குடும்பத்தின் மூலமா ஒரே நெருக்கடிகள் தான் இருக்கும். குடும்பத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அவனுக்கு இருக்காது. குடும்பம் இருக்கும், குடும்பம் இல்லாம இருக்காது. குடும்பம் இருக்கும், ஆனா அந்த குடும்பத்தின் மூலமா நெருக்கடி இருக்கும். அவனுக்கு கை, காலு, கண்ணு எல்லாம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பயன் அவனுக்கு இருக்காது. இன்னைக்கு நிறைய பாக்குறோமா இல்லையா? நிறைய செல்வம், ஆனா இனிப்பு திங்க முடியாது. அவனுக்கு பிடிச்சதை திங்க முடியாது. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? வீடு பெருசா இருக்கு, அவனால நடந்து போக முடியாது. அப்படின்னா வீடு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லா வளங்களும் இருக்கும், ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பங்களோ பயனோ அவனுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை தான் தொழாதவனுக்கு இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறத பார்க்க. இப்ப தொழாதவர்களுடைய இந்த உலக வாழ்க்கைங்கிறது அது நெருக்கடியானதுதான். ஏன்னா நெருக்கடியை நீக்கிறதுக்கு என்ன வழிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றானா? தொழுகையத்தான் சொல்றான். வேற எந்த வழியும் அல்லாஹ் சொல்லி தரல. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ்ட்ட உதவி தேடுறது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு தான் சொல்றான். அல்லாஹ்ட்ட உதவியை பெறதுக்கான வழியவே ஒருத்தன் அடைச்சு வச்சுட்டானா, அல்லது அந்த வழியவே ஒருத்தன் மாறி நிக்கிறானா, எப்படி அவனுடைய பிரச்சனை தீரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தா ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன சந்தோஷம் வந்தாலும் 2 ரக்காத் தொழுகுவாங்க, என்ன துன்பம் வந்தாலும் 2 ரக்காத் தொழுகுவாங்க. என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன நெருக்கடிகளா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன அருளை கொடுத்தாலும், என்ன மகிழ்ச்சியை கொடுத்தாலும், என்ன சந்தோஷத்தை கொடுத்தாலும் 2 ரக்காத்து தொழுது நன்றி செலுத்துவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறை. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான், ஆனா அவர்களுடைய கால்கள் வீங்க நின்று தஹஜ்ஜுத் தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணம் கேட்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம், அலா அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா அப்படின்னு தான் கேட்டாங்க. கால்கள் வீங்க நின்று தஹஜ்ஜுத் தொழுததுக்கு. அந்த அளவுக்கு தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா அதன் மூலமா தான் அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கிறான். ஒரு மனிதனுடைய எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கிறதுக்கு அல்லாஹ் அவனை அணுகிறதுக்கு வச்சிருக்க வழிமுறையே தொழுகையில தான் இருக்கு. அந்த தொழுகை ஒருத்தன்ட்ட முறையா இல்லையா, அவனுடைய உலக வாழ்க்கைங்கிறது நெருக்கடியானதா தான் இருக்குங்கிறது தான் அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு சொல்லி தர்றது. அதே போல தொழாதவனுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சுட்டி காட்டுறான். தொழாதவனை அல்லாஹ் மஹ்ஷருக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது குருடனா கொண்டு வருவானா. அந்த அடியான் கேட்பானா, நான் உலகத்துல இருக்கும் பொழுது பார்வை உடையவனா தானே இருந்தேன், நான் உலகத்துல இருக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரிஞ்சுதே, ஏன் என்ன குருடனா எழுப்புனேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட அந்த அடியான் கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்துல நீ என்ன மறந்த, இங்க நான் உன்னை மறந்துட்டேன். உலகத்துல இருக்கும் பொழுது உனக்கு எல்லா அருள் கொடையும் கொடுத்தும் நீ உலகத்துல என்ன மறந்ததற்காக இங்க நான் உன்னை குருடனா எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுவான். அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, குருடனா எழுப்புறதோட அவன் யாரு கூட மறுமை நாள்ல நிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாரு பதவிக்காக தொழுகையை விட்டானோ அவன் ஃபிரௌனோடையும், யாரு செல்வத்திற்காக தொழுகையை விட்டானோ அவன் காரூனோடும்,
எவன் தன்னுடைய தொழிலுக்காக தொழுகையை விட்டானோ அவன் உபயம்னு களபோடு நிப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவனை நிறுத்துற இடமே யார அல்லாஹ் கொடுமைக்காரன்னு சொன்னானோ, இந்த உலகத்திலேயே இவனை போல ஒரு கொடுமைக்காரன் இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யார சுட்டி காட்டுனானோ அவனோடதான் அல்லாஹ் எழுப்புவானா. மறுமை நாள் வரைக்கும் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அந்த காரூனோட தான் அல்லாஹ் எழுப்புவானா. உபயம்னு களபோட தான் அல்லாஹ் எழுப்புவானா, அங்கதான் நிக்க வைப்பானா. அந்த அளவுக்கு தொழாதவனுடைய தொழுகையில அலட்சியமா இருந்தவனுடைய மறுமை வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறத பார்த்தோம். அதே போல எழுப்புனதையுமே அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி எதுதான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தொழுகைதான். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல ஒருத்தனை நிறுத்தி அல்லாஹ் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ தொழுதையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த முதல் கேள்விக்கு யார்கிட்ட முறையா பதில் இருக்கோ அவன் தப்பிச்சான். யார்கிட்ட அந்த முதல் கேள்விக்கு ஒழுங்கா பதில் இல்லையோ அவனுடைய மறுமை வாழ்க்கை நெருக்கடியானதா தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கே பதில கரெக்டா சொல்லிட்டா அவன் தப்பிச்சுட்டான். அந்த முதல் கேள்விக்கு அவங்கிட்ட முறையா பதில் இல்லையா, தொழுகைய நான் முறையா நிறைவேற்றினேன்னு சொல்றதுக்கு அவங்கிட்ட சரியான பதில் இல்லைன்னா அவனுடைய மறுமை வாழ்க்கையே நெருக்கடிக்குள்ளானதா ஆயிரும்னு சொன்னாங்க. அப்படி கேள்வி கேட்கறதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நரகத்தினுடைய தலைவாசல்ல நிறுத்தி தான் அல்லாஹ் கேட்பான். தொழுகையில அலட்சியமா இருந்தவங்களை, முறையா தொழாதவங்களை அல்லாஹ் நிறுத்துற இடமே நரகத்தினுடைய தலைவாசல்ல நிறுத்திதான் அல்லாஹ் கேள்வியே கேட்பான். அவங்கிட்ட அதற்கு முறையா பதில் இல்லையா அப்படியே நரகத்துல தள்ளிடுவான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வோட விசாரணை இடமே அவனுக்கு நரகத்தினுடைய தலைவாசல் தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மறுமையில தொழாதவனுடைய நிலை இருக்கும்னு சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு போகணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னான்னு சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய திறவுகோலே தொழுகைதான்னு சொன்னாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட், ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, ஹால் டிக்கெட்டே தொழுகைதான். தொழுகை இல்லாதவனால என்ன செய்ய முடியாது, எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே போக முடியாது. ஹால் டிக்கெட் ஒருத்தன்ட்ட இல்லைன்னா எக்ஸாம் ஹாலுக்கே என்ன செய்ய முடியாது. அந்த மாதிரி தொழுகை ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவன் சொர்க்கத்தினுடைய கதவுக்குள்ள போக முடியாது. சொர்க்கத்தை திறக்கணும்னாலே தொழுகை வேணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தொழுகைக்கு அந்தஸ்தை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழாதவனுடைய தண்டனையையும் அல்லாஹ் வித்தியாசமா தான் வச்சிருக்கான் மறுமையில. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தொழாதவனுக்கு நரகத்துல சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குங்கிறான் அல்லாஹ். நரகத்துல பலவிதமான இடங்கள் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். நரக நெருப்பினுடைய தன்மைகளை பலவிதமா அல்லாஹ் சொல்றான். அப்படி நரகத்துல பலவிதமான ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான வேதனைகள் இருக்குங்கிறான் அல்லாஹ். ஆனா நரகத்துலதான் சக்கருங்கிற இந்த நரகம் தான் கொடுமையான வேதனை உடையதான். அப்படி என்ன கொடுமையான தண்டனை அந்த சக்கருங்கிற நரகத்துல இருக்கு? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது சக்கருங்கிற அந்த நரகம் சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்குமா. சொர்க்கத்தினுடைய பக்கத்துல சக்கருங்கிற அந்த நரகம் இருக்கும். இந்த சக்கருங்கிற நரகத்துல இருக்கிறவன் யார பார்க்க முடியும்? சொர்க்கவாசிகளை பார்க்க முடியும், அவர்களோட பேச முடியும். இது 2 மடங்கு வேதனைன்னு சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள். என்ன 2 மடங்கு வேதனை? இப்ப நம்ம வீட்டுல பழைய சோறு மட்டும்தான் இருக்கு. வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, பழைய சோறை குடிங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வோம், குடிச்சிருவோம்.
அதே நம்ம வீட்டுல பிரியாணி, ஸ்வீட்டு, இனி நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, என்னென்ன இருக்கு எல்லாம் விதவிதமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது நீ மட்டும் பழைய சோறு சாப்பிடுனா இறங்குமா? கண்டிப்பா என்ன செய்யாது. எல்லாரும் பழைய சோறு சாப்பிடுறதா சாப்பிடுவோம். ஆனா ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் விதவிதமா பரிமாறப்படுது. ஆனா நமக்கு மட்டும் பழைய சோறுனா அந்த ஒரு கவலம் இறங்குறத என்ன செய்யும்? பெரிய கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரிதான் சக்கருங்கிற பகுதின்னு சொல்றாங்க. அவன் நின் பார்ப்பான். அப்படி பார்த்தானா சொர்க்கத்துல அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா இன்பமும் தெரியும். அவங்க சாப்பிடுற உணவு வகைகள் தெரியும். அவங்க அங்க மாட மாளிகைகள்ல மகிழ்ச்சியா இருக்கிறது தெரியும். சொர்க்கத்துல அவர்களுக்குரிய அந்தஸ்து எல்லாம் தெரியும். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இங்க வேதனை அனுபவிக்கும். அதுல சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, வமா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கருங்கிற நரகத்துல உன்னை எதிராக கொண்டு வந்து போட்டுச்சு. அவன் சொல்லுவானா, லன்னக்கும் மினல் முஸல்லி, நான் தொழுகையாளியா இருக்கலையே. தொழுகையாளியா இருந்திருந்தா நானும் இன்னைக்கு உங்க கூட வந்திருப்பேன். நான் தொழாதனால இந்த நரகத்துல இருந்து நான் என்ன செய்யறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லுவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல என்னென்ன இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்கிறது தான் 2 மடங்கு வேதனைன்னு சொன்னாங்க. ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்காம அனுபவிக்கிற வேதனை, தனக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே கஷ்டப்படுறானா அவனுக்கு கஷ்டம் பெருசா தெரியாது. தனக்கு பக்கத்துல இருக்க எல்லாமே கஷ்டப்படுறானா அவனோட கஷ்டம் எப்படி இருக்குன்னா எல்லாம் கஷ்டத்தோட கஷ்டமா அப்படிங்குவான். ஆனா ஒரு பக்கம் எல்லாரும் என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லா விதமான இன்பங்களும் அனுபவிக்கிறாங்க. அவன் கஷ்டப்படுறானா அது அவனுக்கு 2 மடங்கு வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட கொடுமையான வேதனைய அல்லாஹ் தொழாதவனுக்கு கொடுப்பான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நாளைக்கு மறுமையிலையும் மிக மோசமான நிலைதான் தொழாதவனுக்கு இருக்கும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடையிற வரைக்கும் தொழுகையை குறித்த எச்சரிக்கையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசி நேரம் வரைக்கும் சொன்னது மட்டுமில்ல, கடைசி நேரம் வரைக்கும் தொழுதும் காட்டினாங்க. ஏன்னா தொழுகைய போல கடமை வேற எதுவும் இல்லைங்கிறத இந்த சமூகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக. ஏன்னா மற்ற எல்லா வக்துகளுக்கும் எல்லா இபாதத்துகளுக்குமே சலுகை இருக்கு. வசதி இல்லையா அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. ரொம்ப வயசாயிருச்சு வசதி இல்லை அவன் ஹஜ் செய்ய வேண்டியதில்லை. நோயாளியா இருக்கானா நோன்பை விட்டுக்கலாம். ஆனா தொழுகை எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவன் நோயாளியா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், ஏன் உடல் ஊனமுற்று இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவன் தொழுதுதான் ஆகும். அதை இந்த சமூகத்துக்கு உணர்த்தக்கூடிய விதமா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நேரமும் இருந்துச்சு. அவங்களால நடந்து கூட போக முடியல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒரு கையும், தோல்ல ஒரு கையும், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தோல்ல ஒரு கையும் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போல அவங்களுடைய பெருவிரல் மண்ணுல கோடு போட்டு போச்சுனாங்க. இழுத்துட்டு தான் போனாங்க. அப்படி இழுத்துட்டு போயாவது என்ன தொழுகையில உட்கார வச்சிருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய கடைசி நேரம் வரைக்கும் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய ஒரு நாள்ல 5 வக்துகள் அற்பமான காரணங்களை சொல்லி ஜமாத்தை தவற விடுறோமா இல்லையா? ஒரு மாதத்துல எத்தனை வக்து நாம ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுகிறோம்? கணக்கு போட்டா தொழுகைக்கு இஸ்லாம் கொடுத்த அந்தஸ்துல 1% கூட நம்ம கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக தொழுகையை தாமதப்படுத்துறதும், ஒரு சில நேரம் பக்தியே முடிஞ்சு போகிற அளவுக்கு தொழுகையில அலட்சியமா இருக்கிறதும். அல்லாஹ் இத சாதாரணமா சொல்லல, வயலுள்ளில் முஸல்லின்னே அல்லாஹ் சொல்றான். தொழுகையாளிக்கும் கேடுதான்.
சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது வயல் அப்படிங்கிறது நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓடைன்னு சொல்றாங்க. நரகமே அந்த ஓடையில இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுமா. அவ்வளவு கொடூர தன்மை கொண்ட நரக ஓடைக்குதான் வயல்னு பேரு. அந்த ஓடையில தூக்கி அல்லாஹ் என்ன செய்வான், தொழுகையில அலட்சியமா இருந்தவன போடுவாங்கிறாங்க. அல்லாஹ் இவ்வளவு எச்சரிச்சும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நமக்கு வலியுறுத்தியும் தொழுகையில அலட்சியமா இருந்தோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமையும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்குங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரது. அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு பாடமா கற்றுத்தரது. அந்த பாடத்தை உணர்ந்து ஐவேளை ஜமாத் அது எந்த நிலையா இருந்தாலும் நம்முடைய உடம்புல இருந்து உயிர் பிரியற வரைக்கும் முறையா தொழக்கூடிய நபர்களா இருப்போங்கிற உறுதியோட நாமும் இனி வரக்கூடிய நாட்களை கழிச்சாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துங்கிற அந்தஸ்தையே பெற முடியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து வரைக்கும் உங்க பின்னாடி தானே ஓடி வருவாங்க, உங்களை தேடித்தானே வருவாங்க. அப்படி அவ்வளவு கூட்டம் வரும் பொழுது எங்களை எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாங்களாம் உங்களுடைய உம்மத்துன்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தொழுகைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதுவின் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை தருவான். எந்த இடத்துல எல்லாம் உதுவினுடைய தண்ணி பட்டுச்சோ அந்த இடங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்கும்னா, 100 கருப்பு குதிரைக்கு மத்தியில ஒரு வெள்ளை குதிரை இருந்துச்சுன்னா அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஏதாவது கஷ்டமா இருக்குமான்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்ல, அது தெளிவா தெரியுமே. அதுபோல கோடான கோடி மக்கள் இருக்கும் பொழுது உதுவினுடைய காரணத்தினால உங்கள் உடம்புல இருந்து வரக்கூடிய பிரகாசத்தின் மூலமா நீங்க தான் என்னுடைய உம்மத்துன்னு நான் அடையாளம் கண்டுவேன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம முறையா தொழுகலைன்னா நாளைக்கு மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துங்கிற தகுதியவே இழந்துருவோம்னு சொன்னாங்க. அதுல இருந்து நாம பாதுகாக்கப்படணும்னா முறையா தொழக்கூடியவர்களா நாம இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல அடியார்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கணும்னு துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.